நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வத்தக்கறவை மாடு, வெட்டு மாடு, அப்புறம் வந்து வளர்ப்பு கண்ணுலாம் கிடைக்கும், காலக்கண்ணு கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்க மாடு. பேசுகிறீங்களா? எனக்கு வேணாங்கண்ணா, வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேங்கண்ணா. மடி இன்றைக்கி வந்த கைக்கறவை மாடு இதெல்லாம் ஒரு பாட்டி வாங்கியிருக்காங்க. எருமை கண்ணு குட்டி வாங்கியிருக்காங்க. காலக்கண்ணரில் அவங்க கொண்டு போயிடுவாங்க வெட்டுக்கு. பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடும் ஒரு சிலர் வந்துருக்குது. இதெல்லாம் வாங்கி கட்டின மாடு. அவங்களாம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, கேரளா சைடு வாங்குறவங்களாம் வந்தோடனே உங்களுக்கு வந்து வண்டியிலேருந்து இறங்கணுமே வாங்கி கட்டிடுவாங்க. ரேட் அதிகமாக வந்தோன்னா கொடுத்துட்டும் போவாங்க சில டைமு. ஹெச்எஃப் கண்ணு நினைக்கிறேங்க, கிடாரின்னு நினைக்கிறேன். கிடாரி கண்ணு தான் இது. பாருங்கள், எருமையிலே வெள்ளை வெரைட்டி, வெள்ளையாக இருக்கிற எருமை. அதாவது பார்த்தீங்கன்னாவே தெரியும். எருமெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. போனோம்லேப்பா. எல்லாம் ஒரே மாதிரி வந்துருக்கு பாருங்கள், வெள்ளை வெரைட்டியில். கொஞ்சம் ஒரு கர்த்தோர எருமையாக இருக்கணும், இல்லை அதோட ப்ரீடாக இருக்கணும். லாங்கில் கூட வந்துருக்கலாம். இன்றைக்கி மேக்ஸிமம் லாங்கில் வராது. ஏன்னா பக்கத்தில் இருக்கீங்க தான் கொண்டு வருவாங்க. நாளைக்கு தான் முக்கால்வாசி மாடு நிறைய ஊர்லேருந்து வரும். இன்றைக்கி கால் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா லாங்கிலேருந்து கொண்டு வருவாங்க. இல்லை வாங்கி கட்டின எருமைங்க. யூடியூபுக்கு வசரம் எடுத்தாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தான் எருமை மாடா? சரி சரி, எடுத்துக்கலாம்ல. சேனல் வச்சுருக்குறோம். சந்தைக்கு நேரத்துலேயே வந்தால் கொஞ்சம் சந்தையை கவர் பண்ண முடியும். இன்றைக்கி மழை நாள் சந்தை ஓரளவுக்கு பரவாயில்லையா, இல்லை இன்றைக்கி சம்பளம் தான் இருந்ததா? விலை ஜாஸ்தியா? நாளைக்கு வருவீங்களா? புதன்கிழமை மட்டும்தானே? நாளைக்கு. ஏன்னா மாடு வித்தியாசமாக இருக்குது. ஹெச்எஃப் மாடுங்க. அண்ணா இதில் எவ்வளோண்ணா ரேட்டுக்கு வாங்கினீங்க? இதில் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்க இந்த ஹெச்எஃப் மாடு? 27, இது 24, இது 36. சரிங்க. 36, அது 32, அது 40. எங்கண்ணா கேரளா இல்லைங்க? கேரளாவில் மன்னர்காடு. மன்னர்காடு எங்கே இருக்குது? பாலக்காடு தாண்டி இல்லை எப்படி? பாலக்காடு தாண்டி 40 கிலோமீட்டர். 40. பாலக்காடு பக்கத்தில் தான். அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல் பாலக்காடு தானே? பாலக்காடு.